ஆமென். யாவரும் உட்கார்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இம்மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனிமேலும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம், வாசிக்கலாம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நாம் வாசித்துட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு உள்ள கடந்து செல்லுவோம். சங்கீதம் 34 10வது வசனம். சங்கீதம் 34 10வது வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். சிங்க குட்டிகள், சிங்கம் காட்டுக்கே ராஜா, அதனுடைய குட்டிகள் கூட என்ன சொல்லுதான், தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். அதற்கு தாழ்ச்சி வரும், அதற்கு பட்டினி வரும். ஆனால் கர்த்தரை தேடுகிறதான பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த மாத்திரம் ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் என்ன பண்ணாது, குறைவுபடாது. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்கள் நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது நம்ம கர்த்தரை என்ன பண்ணணும், தேட வேண்டும். கர்த்தரை தேட வேண்டிய விதத்தில் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடுவது என்றால் என்ன? வாசிக்கலாம். 11வது வசனத்தை வாசிக்கலாம். கீழே உள்ள வசனம். பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். அல்லேலூயா. பிள்ளைகளே எனக்கு என்ன பண்ணுங்க, செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு போதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் என்ன பண்ணுகிறார்கள், அசட்டை பண்ணுகிறார்கள். வாசிக்கலாம். யோபு 28:28 வாசிக்கலாம். மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்ம ஆண்டவர் எப்படி தேட வேணுமா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்பேற்பட்டதா இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது அது சுத்தமும் செம்மையுமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயப்படுவான் என்றால் அவன் என்ன பண்ணுவான், தீமையை விட்டு விலகுவான். அதுதான் வேதம் சொல்லுவது, சுத்தமும் செம்மையுமாய் இருக்கும். பிள்ளைகளை என்ன பண்ணுங்க, செவி கொடுங்கள். நான் கர்த்தருக்கு பயப்படுதலை நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு போதிப்பேன். இந்த காலவேளை கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். சங்கீதம் 128 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் அவனுடைய கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான், அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. கர்த்தர் அவனை என்ன பண்ணுவாரா, சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். சியோனிலிருந்து எருசலேமின் வாழ்வை காண்பாய். உன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் எருசலேமின் வாழ்வை என்ன பண்ணுவாய், சமாதானத்தை காண்ப. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது சுத்தமும் செம்மையுமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம என்ன பண்ணும், பரிசுத்தத்துக்கு நேராக நம்மை வழி நடத்தும், செம்மையான பாதையில் என்ன பண்ணும், நடத்தும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொருவருக்குள்ள என்ன பண்ணும், காணப்படணும். அப்படிதான் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணணும், சேவிக்கணும். அப்படிதான் நம்ம கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடுவதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருந்தாதான் நம்முடைய மனதை என்ன பண்ணுவோம், அதற்கு நேராக திருப்ப முடியும். கர்த்தரை தேடுறதுன்னா சும்மா சண்டே மட்டும் ஆண்டவர் தேடிட்டு போயிட்டான்னு இல்லை, எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா
அதுதான் வேதம் சொல்லுது, அதுதான் ஞானம். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம். மூடரோ என்ன பண்றாங்களா, அதை அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் எப்படி இருக்கக்கூடாது, அசட்டை பண்ணுகிறவர்களாக என்ன பண்ணக்கூடாது, காணப்படக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 111 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர்களுடைய புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். நம்ம புகழ்ச்சி என்ன பண்ண தேவையில்லை, தேடி போக தேவையில்லை, நம்ம நாட தேவையில்லை. இன்றைக்கு நம்ம மனுஷர்களுக்கு நமக்கு என்ன, நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்கும் முன்னாடியும் நல்லா இருக்கணும், எல்லாரும் என்ன நம்ம என்ன பண்ணணும், புகழணும். அப்படிப்பட்டதான ஒரு நல்வாழ்வு நமக்கு காணப்படணும் நம்ம விரும்புகிறோம். ஆனால் அதை நம்ம என்ன பண்ண தேவையில்லை, தேடி போக தேவையில்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது சுத்தமும் அது செம்மையுமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அந்த சங்கீதம் 128 போய் வாசிங்க, வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன பண்ணணும், நமக்கு வேணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள ஒருவனுக்குள்ள கடந்து வரும் என்றால் அவன் என்ன பண்ணுவானா, தீமையை விட்டு விலகுவான். வேதத்தில் நமக்கு மிக முக்கியமான உதாரணம் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோசேப்பு என்ன பண்ணான், தீமை விட்டு விலகி ஓடினான். கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி, அவருக்கு நான் துரோகம் செய்வது எப்படி? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ள இருந்ததுனால, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ள காணப்பட்டதுனால அவன் பாவத்துக்கு என்ன பண்ணான், தூர விலகி ஓடினான். இன்றைக்கு ஏன் நம்மளால பாவத்துக்கு விலகி ஓட முடியறதில்லை அப்படின்னா, நாம் பாவத்துக்கு ஏன் உடன்படுகிறோம் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள காணப்பட்டா அது சுத்தத்துக்கு பரிசுத்தத்துக்கு நேராக நம்ம என்ன பண்ணுமா, வழி நடத்தும். அதனால கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு என்ன பண்ணும், இன்னதென்று நம்ம என்ன பண்ணோம், பிள்ளைகளை வந்து என்ன பண்ணுங்க, எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு போதிப்பேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 112 1-2 வாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அவனுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும். யாருடைய சந்ததி? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு அவனுடைய சந்ததி பூமியில் என்ன பண்ணிருக்கும், பலத்திருக்கும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் நடக்க பிரியமாய் இருக்கிற மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவருடைய கட்டளைகளை என்ன பண்ணுவான், அதுல பிரியமாய் இருப்பான், அதுல கை கொள்ளுவான். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 25:12 வாசிக்கலாம். 12-14. சங்கீதம் 25:12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியே போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாராம், அவருடைய வழியை என்ன பண்ணுவார், போதிப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அவருடைய வழியை நமக்கு போதிப்பார். அவருடைய ஆலோசனைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், காத்திருப்போம். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணாங்களாம், சீக்கிரமாய் இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆனாலும் சீக்கிரமாய் என்ன பண்ண, ஆண்டவருடைய கிரியைகளை மறந்து போனார்கள். அவருடைய ஆலோசனைக்கு என்ன பண்ணல, காத்திருக்கவில்லை.
நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய ஆலோசனைக்கு என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். அவருடைய ஆலோசனைக்கு. தாவீதை பார்க்கும் பொழுது தாவீது எப்பொழுதும் எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போவான், கர்த்தருடைய ஆலோசனை கேட்பான். ஒரு முறை அவனுடைய மனைவி பிள்ளைகள் அவனுடைய ஜனங்களை எல்லாம் பெலிஸ்தர்கள் என்ன பண்ணாங்க? சிறை கொண்டு போயிட்டாங்க. அப்போ கூட அவன் என்ன பண்ணல? பதஷ்டப்படல. ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக ஓடுறான். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆசீர்வதிக்கப்படணும், நம் பாக்கியவானா இருக்கணும்னா எப்பேற்பட்ட சூழ்நிலை வேணா வரட்டும், எப்பேற்பட்ட நம்ம மூழ்கடிக்கிறதான போராட்டம் வேணாலும் வரட்டும், அதை பற்றி கவலைப்படாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவீர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமாதானம் நம்ம என்ன பண்ணும்? காத்துக்கொள்ளும். ஏனென்றால் நீங்கள் அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? அவங்களுக்கு வழியை காண்பிப்பார். அவருடைய வழியை காண்பிப்பார். பாதை இல்லாத இடங்களில் நமக்கு பாதைகளை உண்டு பண்ணுகிறவர். ஆகார் தன்னுடைய குழந்தை தண்ணீருக்காக தவிச்சு அழுகுது. அதை பார்க்க முடியல அவனால. அவ தூரம் விட்டுட்டு என்ன பண்ணிட்டா? போய் அவ அழுகிறாள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன பண்ணாராம்? அவ பக்கத்திலேயே தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? துறவு உண்டு பண்ணார். அவளுடைய கண்களை திறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரா? சமீபமாய் இருக்கிறார். இந்த தேவனை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இப்பேற்பட்டதான ஜனம், இப்பேற்பட்டதான வேற ஜாதியே உண்டோ? கர்த்தரை தெய்வமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கொண்டிருக்கிறோம். கர்த்தரை நம்ம எப்படி தேடணும்? பயபக்தியோடு கூட நம்ம என்ன பண்ணணும்? தேடணும். கர்த்தருக்கு கொடுக்கவே, கர்த்தருக்கு நீங்கள் முதல் இடத்தை கொடுப்பீர்கள் என்றால், அதனால தான் இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது சொல்லிக் கொடுத்ததான காரியம், முதலாவது நீங்கள் என்ன பண்ணுங்க? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் என்ன பண்ணுங்க? தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும்? கூட கொடுக்கப்படும். முதலாவது நம்ம கர்த்தரை தேடுவோம் என்றால், முதலாவது கர்த்தரை நாம் வைத்திருப்போம் என்றால், நம்ம எதை குறித்து என்ன பண்ண மாட்டோம்? பயப்படவே மாட்டோம். எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை நமக்கு என்ன உண்டாகும். அவர் எல்லாம் பார்த்து கொள்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதுனால சமாதானம் நம்மை காத்துக்கொள்ளும். எதை குறித்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பயப்பட மாட்டோம். குடும்பத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ பெரிய வறுமை இருந்தாலும், எவ்வளோ பெரிய போராட்டம் இருந்தாலும், பிள்ளைங்க எதுக்காவது கவலைப்படுமா? பிள்ளைகளுக்கு அதை குறித்து என்ன இல்லை, தெரியாதுல்ல, கவலையே கிடையாது. தெரிஞ்சா கூட ஐயோ குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது கவலைப்படுன்றீங்களா? கவலையப்படாது. ஏன்னா அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? பார்த்து கொள்வார். அந்த மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவர் மேலே என்ன இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மை செம்மையான பாதையில் நம்மை நடத்தும். பரிசுத்தத்துக்கு நேராக நம்ம என்ன பண்ணுமா? வழி நடத்தும். அதனால் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, எந்த சூழ்நிலையை பார்த்து நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. எல்லாம் என்ன பண்ணுவாராம்? கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை என்ன பண்ணுவாராம்? ஆதரிப்பார். அல்லேலூயா. ஆகையினால நாம செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவரை நோக்கி பார்ப்பது மாத்திரம். எல்லா சூழ்நிலையும், எப்பேற்பட்ட சூழ்நிலையும் பவுல பசங்க, நான் வாழ்ந்திருந்தாலும் சரி தாழ்ந்திருந்தாலும் சரி, உயர்வோ தாழ்வோ எதுவோ, கிறிஸ்துவனுடைய அன்பை என்ன பண்ணாது? என்னை விட்டு பிரிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு நீங்கள் முதலிடத்தை கொடுக்க பழகிட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு எல்லா காரியத்திலும் முதலிடத்தை கொடுப்பீர்கள் என்றால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா பயப்படவே மாட்டோம். ஏன்னா சேனைகளின் கர்த்தர் நமக்கு முன்னாடி செல்கிறார். ஆண்டவர் மோசேயை பார்த்து கேட்கிறார், இந்த ஜனங்கள் எதுவரைக்கும் என்னுடைய கிரிகளை கண்ணார கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள்? ஆண்டவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர்கள் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் செய்ததான கிரிகளை எல்லாம் கண்ணார பார்த்தார்கள். எகிப்தில் ஆண்டவர் செய்ததான எல்லா காரியங்களையும் பார்த்து, அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் எவ்வாறு வெளியில் கொண்டு வந்தார். ஆனாலும் என்ன பண்ணாங்க? அந்த ஜனங்கள் எல்லாம் அதை மறந்து போய் கர்த்தரை என்ன பண்ணாங்களா? பரீட்சை பார்த்தார்கள், கர்த்தரை முறுமுறுத்தார்கள். மறதி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா முறுமுறுப்பு வரும். பரீட்சை பார்க்க தோணும், கர்த்தரை கேள்வி கேட்க தோணும். மாறாக விசுவாசத்துக்குள்ள நம்ம பலன் அடையணும் அப்படின்னா
கர்த்தர் செய்த நன்மைகளை நான் பாடினோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு. அவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற பாதை ஒண்ணுமே இருக்காது. நம்ம ஆரம்பத்தில் கர்த்தர் எப்படியெல்லாம் நம்ம வழி நடத்தி வந்திருக்கார், எப்பேற்பட்டதான பாதையிலெல்லாம் நம்ம நடத்தி வந்திருக்கார், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள்லேருந்து நம்ம தூக்கி எடுத்திருக்கிறார், சேற்றிலிருந்து நம்ம தூக்கி எடுத்தாரு. அதெல்லாம் எண்ணி பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். அதனால தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் படிப்பினையை கொடுக்கிறார். எரிகோ கோட்டை அவர்களுக்கு முன்னதாக நிற்கிது, அவர்கள் போக முடியாதபடிக்கு எரிகோ எப்படி இருக்குது, தடையாக இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, எரிகோ கோட்டை என்ன பண்ணு, அந்த கோட்டையை தாண்டி போகணும்னா அது பெரிய மதில் உள்ள பட்டணம், அதை தகர்க்க முடியாது, தாண்டி போக முடியாது. ஆண்டவர் சொல்ற, அமைதியாக நீ என்ன பண்ணு, அதை சுற்றி டெய்லியும் ஒரு வாட்டி என்ன பண்ணு, சுற்றி வா. 7வது நாள் என்ன பண்ணு, 7 முறை சுற்றி வா. பிற்பாடு கர்த்தரை ஆர்ப்பரி. அவர்களுக்கு முன்னதாக நின்றதான எரிகோ கோட்டை என்ன பண்ணிச்சான், தரைமட்டமானது. நம்முடைய வாழ்க்கையிலும் பதற வேண்டாம், பயப்பட வேண்டாம். நான் பாடினோம், கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையில். ஆண்டவருக்குள்ள நம்ம விசுவாசத்தில் நம்ம பலனுள்ளவராக காணப்பட்டோம்னா நம்ம புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம அசைக்கவே முடியாது. ஏனென்றால் என்னுடைய படகுல, என்னுடைய குடும்பத்தில் என்னோடு கூட யார் இருக்கா, இயேசு இருக்கா. சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் யெகோவா தேவன். அவர் இம்மட்டும் நடத்தி வந்தவர், இனிமேலும் நம்ம என்ன பண்ணுகிறாராம், நம்மை நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், நம்மை கைவிடாத தேவன், நம்மை மரண பரியந்தம் என்ன பண்ணுவாராம், நடத்துகிற தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், மரித்த தேவன் அல்ல. நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன், இஸ்மவேலுடைய சத்தத்தை கேட்ட தேவன், அழுகுரலை கேட்ட தேவன், ஆகாரனுடைய கண்ணீரை கண்ட தேவன். இந்த கால வேளையில் அவர் நம்முடைய கண்ணீரை காண இருக்கிறாராம். அவர் ரெடியா இருக்கிறார். நம்ம தான் என்ன பண்றது இல்லைன்னா, நம்ம இந்த சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். சிங்க குட்டிகள்ன்றது அது பலத்தை குறிக்கிறது. நம்முடைய பலனை என்ன பண்றோம், சார்ந்து கொள்கிறோம். ஏசாயால வாசிக்கிறோம். ஏசாயா 31ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா 31:1. ஏசாயா 30. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகாபலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சகாயம் அடையும்படிக்கு இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நமக்கு சகாயம் அடையும்படிக்கு, நமக்கு சகாயம் வரும்படிக்கு நம்முடைய பரிசுத்தரை, நம்முடைய ஆண்டவரை, பிரதான ஆசாரியரை நோக்காமலும் தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரை வீரர்கள் பலசாலிகளாக இருப்பதனால் எகிப்துக்கு போயினா உடனே நம்முடைய எண்ணங்கள் எங்கே போனா பழைய காரியங்கள் ஓடிடும். அன்றைக்கு எப்படி தப்பிச்சு வந்தோம், அன்றைக்கு என்ன பண்ணோம், யார் பலசாலிகளாக இருக்காங்க அவர்களை தேடி போனால் வேதம் சொல்கிறது நமக்கு என்னவா, ஐயோ சகாயம் அடையணும், நமக்கு சகாயம் வேண்டும், நமக்கு விடுதலை வேண்டும் அப்படின்னா யாரை தான் தேடணும், கர்த்தரை தான் தேடணும். கர்த்தரை தேடுவோம் என்றால் அவர் நமக்கு என்ன பண்ணுவார், நிச்சயம் விடுதலை கொடுப்பார். நிச்சயம் நமக்கு சகாயம் அடையும்படி செய்வார். அவர் நமக்கு சகாயர் என்று சொல்லலாம் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன். அவர் நமக்கு சகாயர், அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்றோம், எப்படி இந்த சீசர்கள் அவர்களுடைய படகுல தான் இயேசு இருக்கிறாரு, பிரயாணம் பண்ணி கொண்டிருக்காங்க. அவர்களும் என்ன பண்றாங்க, தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. பிற்பாடு கடைசியில முடியாம ஃபுல்லா ஃபெட்டப் ஆகி அவங்க தங்களுடைய பலனை எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம், ஐயரே நாங்கள் மடிந்து போவது என்ன இல்லையா,
உமக்கு கவலை இல்லையான்னு அவரை எழுப்புறாங்க. இயேசு எழுந்தார், ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இறையாதே அமைதலாயிரு. காற்றும் கடலும் என்ன பண்ணுச்சான்? அமைதலாயிடுச்சு. சீசர்கள் அவரை என்ன பண்ணாங்க? ஆச்சரியமாய் பார்த்தார்கள். இவர் எப்படிப்பட்டவரோ? நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் ஆண்டவர் கூப்பிடுங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தூங்க வச்சிடாதீங்க. ஆண்டவரை எழுப்புங்க. ஆண்டவரே, அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுங்க. 100க்கு அதிபதி சொல்றான், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எப்பேற்பட்ட கொந்தளிப்பா இருந்தாலும், எப்பேற்பட்ட கடலா இருந்தாலும், எப்பேற்பட்ட எரிகோ கோட்டையா இருந்தாலும், அது நமக்கு முன்பதாக என்ன பண்ண முடியாது? நிற்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் தான் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போனதில்லை. அவர் வெட்கமடைய அவர் என்ன பண்ண மாட்டார்? ஒரு நாளும் விடவே மாட்டார். அவர் நல்ல தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். அவர் மிக மிக நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணுங்க? ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர். அதை ருசித்து பார்த்தவங்களுக்கு மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும். இந்த ஆரஞ்சு பழம், இந்த மாம்பழம் ருசியா இருக்குன்னா மற்றவங்களுக்கு என்ன பண்ணாது? அதனுடைய ருசி தெரியாது. ஏன்? அது ருசித்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதே போல கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்களும் நான் என்ன பண்ணியிருக்கோம்? ருசித்து பார்த்துருக்கிறோம். அதனால நம்முடைய நம்பிக்கையெல்லாம் எங்க இருக்கணும்? அவர் மேல இருக்கணும். சகாயம் அடையும்படிக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? எகித்து போயிடக்கூடாது. பழைய காரியங்களை நம்ம என்ன பண்ண பின்னோக்கி பார்க்கக்கூடாது. வேதத்தில் லோத்தினுடைய மனைவி குறித்து சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணலாம்? பின்னோக்கி பார்த்தா உப்பு தூணானால் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம பழைய காரியங்களை நமக்கு அடிக்கடி இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, போராட்டம் வருது, வீட்டில் சண்டை வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பழைய காரியங்களை என்ன பண்ணுவோம்? அதை தோண்டி துருவி எடுத்து பேசி கொண்டிருப்போம். அதில் எந்த பிரயோஜனமுமே கிடையாது. மாறாக ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இறையாத அமைதியிலாருன்னு சொல்லுங்க. ஆண்டவரேன்னு கேளுங்க. எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அடுத்த செகண்ட் நிசப்தமாகும். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் அற்புதங்களை செய்கிறவர், அற்புதங்களை காணப்படுகிறவர். நாம் தண்ணீர்களை கடக்கும் பொழுது அந்த தண்ணீர்கள் நம்ம மேல என்ன பண்ணாதான்? புரளாது. நம்ம அக்னியை கடக்கும் பொழுது அது என்ன பண்ணாதான்? நம்ம பற்றாது. ஏன்னா நம்ம அவர் சூழ்ந்து இருக்கிறார். அவர் நம்மை சூழ்ந்து இருக்கிற தேவன். அவர் நம்மை பாதுகாக்கிறார். அதனால கர்த்தருக்கு பயப்படுதல். நம்ம கர்த்தரை எப்படி தேடணும்னா பயபக்தியோடு கூட. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து. காரியத்தின் கடைத்தொகை என்னவென்றால், இதை பிரசங்கியில வாசிக்கலாம். அந்த ஒரு வசனத்தை மட்டும். பிரசங்கி கடைசி அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசி. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லார் மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையையும் நன்மையினாலும் தீமையானாலும் தேவன் நியாய தீர்ப்பில் என்ன பண்ணுவாரா? கொண்டு வருவார். காரியத்தின் கடைத்தொகை, பாட்டம் லைன், முக்கியமான காரியம் என்னன்னா கர்த்தருக்கு பயப்படுதல். தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கணும். அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் தான் பாக்கியவான். நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, அவருடைய நியாய தீர்ப்பு நாளில் என்ன பண்ணுவாராம்? கொண்டு வருவார். அவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணும்? வந்து நிற்கும். அதனால நம்ம கர்த்தரை என்ன பண்ணணும்? எப்படி தேடணும்? பயபக்தியோடு கூட. கர்த்தரை என்ன பண்ணுங்க? பயபக்தியோட கூட, நடுக்கத்துடனே கூட என்ன பண்ணுங்க? கர்த்தரை சேவியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை எப்படி சேவிக்கணுமா?
பயத்துடனே நடுக்கத்துடனே கர்த்தரை என்ன பண்ணுங்க, கர்த்தரில் களி கூறுங்கள். அப்படி நாம் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். நம்ம எப்படி சேவிக்கிறோம், எப்படி நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தருக்கு எப்படி நம்ம முதலிடம் கொடுக்கிறோம் என்பது மனுஷர்களுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், வேஷம் போடலாம். நம்ம பேசுறத வச்சு அப்பா இது என்ன மனுஷன், ஆண்டவருக்குள்ள இவ்வளோ விசுவாசமா இருக்காங்க. கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். சங்கீதக்காரர் சொல்ல, தேவரே நீர் என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என்னுடைய உட்கார்தலையும் என்னுடைய எழுந்திருக்கிறதையும் என்ன பண்ணிருக்கு, தூரத்தில் அறிந்திருக்கிறீர், என்னுடைய நினைவுகளை எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறீர், அறிந்திருக்கிறீர். நம்முடைய நாவில் சொல் பிரவாதத்துக்கு முன்னமே என்ன பண்ணியிருக்கார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதனால கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது சுத்தமும் செம்மையுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல எப்படி எல்லாம் நடக்கணும். இந்த மாதத்துல கர்த்தர் கொடுத்தான வாக்குத்தத்தம் மிக மேன்மையான ஒரு வாக்குத்தத்தம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. நம்முடைய பலத்துல என்ன பண்ண வேண்டாம், எகிப்து நிழல் ஒதுக்கல என்ன பண்ண வேண்டாம், போக வேண்டாம். அதெல்லாம் விருதா என்று வேஸ்ட் என்று வேதம் சொல்கிறது. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தரின் பேரில் என்ன பண்ணுவேன், பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தரை நாம் பற்றி கொள்வோம், கர்த்தரை அண்டிக் கொள்வோம். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். சங்கீதம் 2:12 வசனத்தை வாசிங்களேன், 10வது வசனத்திலிருந்தே வாசிங்களேன். சங்கீதம் 2:10-12 வரையும். இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ராஜாக்களே உணர்வடையுங்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, நம்ம என்ன பண்ணுங்க, உணர்வடையுங்க, எச்சரிக்கையா இருங்க. கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் என்ன பண்ணும், பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை அண்டிக் கொள்ளணும். அவரை பயபக்தியோடு கூட நீங்க என்ன பண்ணுங்க, அவரை சேவியுங்கள். நடுக்கத்துடனே கூட என்ன பண்ணுங்க, அவர்கள் களி கூறுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது. தீமையை விட்டு விலகுவதோ புத்தி. அதனால ஞானத்தை வா என்று கூப்பிடு என்று வேதம் சொல்லுகிறது. புத்தியை சத்தமிட்டு அழை என்று வேதம் சொல்லுகிறது. ஞானத்தை நம்ம ஒரு நாளும் தள்ளிவிடாதபடிக்கு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினாலே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழும்பி நின்று ஒரு பாடல் பாடும் பொழுது கர்த்தருடைய ஊழியத்திற்காக நாம் காணிக்கையிலேயே இருப்போமா. ஜீசஸ், ஹல்லேலூயா.